அவர் இவர் சொன்னார்ல, யார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னாரா இல்லையா, அதை நான் வழிமொழிகிறேன். அங்கேருந்து வெளியில் வரட்டும், அப்புறம் பேசலாம். எங்கிருந்து வெளியில வரணும்? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எல்லாத்துக்குடா பயம். நான் தாண்டா முத சொன்னதே டிவிக்கேன்னு பேர் சொன்னதே நான் தான். 3 எழுத்தை கண்டாலே காமச்செய்யாவுக்கு பயம். சும்மா இருடா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எனக்கு என்னடா பயப்படாதீங்க, சும்மா பேசுங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அடுத்து உங்க மீது தான் வழக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நீங்க வெளியே வரட்டும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, திமுக செட்டில் போதாம்ல பாஜக கூட்டல? அப்படியா? காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸ் அங்கதான்டா போறான். நான் சொல்றது நீங்க பாஜகவோட சேர போறீங்களாமே? நாங்களா? கேள்விப்பட்டேன். நாங்க பாஜக தான்டா. நாங்க அப்படியா? ஆமா ஆமா. ஓ, நாங்க தான் பாஜக நினைச்சேன். வீட்டுல விநாயகர் சிலை வச்சு கும்பிடும்போதே நினைச்சேன் உங்க முதல்வர். ஆமா, எல்லாம் கொடுக்கல எடுத்தீங்க. இவ்ளோ நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது இந்த 5000 ரூபாய் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. நீ ரோட்ல போகணும்ல, ட்ரெயின்ல போகணும்ல, சூதானமா போ. ட்ரெயின்ல போறதுக்கு 5000 தேவையில்ல. இல்ல 5000 பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க ஆஞ்சிருவாங்க. நான் பேசல சார், எதிர்க்கட்சிகள் இப்ப எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்தது ஏன் கொடுத்தேன்னு ஒரு அம்மா, தமிழ்நாட்டு மக்கள் அப்படி அந்த அம்மா விரட்டி வழக்கு மாத்திலே அடிச்சிச்சு ஒரு அம்மா. இல்ல ஏன் அப்படி ஆயிடுச்சு? அப்ப பெண்களுடைய ஓட்டம் வாங்கிக்கிறீங்க, அப்புறம் கேவலப்படுத்தி பேசுறீங்க. பெண்கள்னா எல்லாரும் பெண்கள் இல்லம்மா சார். எல்லாரும் பெண் தான். ஆமா, பெண்ணு தான். இப்ப உன்னை ஓபன் பண்ணி காட்டுறேன். எங்க முதலமைச்சர் எப்படி பேசுறா, டேய் டேய்னு கத்துறா. வயசு கூட இருக்கு. அதுவும் இந்த மாதிரி வயசா சின்ன பிள்ளடா. அது ஆதங்கம்யா. ஆதங்கம். இப்படி எங்களை ஏமாத்துறீங்களே. வரியில போட்டு அநியாயம் பண்ணி நீ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? முதலமைச்சர் நான் கை தட்டினேன், பார்த்து லைக் எல்லாம் போட்டேன். லைக் போட்ட இல்ல, நீ போட்டியா லைக்? சார், அதாவது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வர போதே விஜய் தான் அப்படின்னு சொல்லி வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா, தம்பிக்கு வயசு பத்தாதுடா. அவர் இவர் சொன்னார்ல, யார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சொன்னாரா இல்லையா, அதை நான் வழிமொழிகிறேன். அங்கேருந்து வெளியில் வரட்டும், அப்புறம் பேசலாம். எங்கிருந்து வெளியில வரணும்? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எல்லாத்துக்குடா பயம். நான் தாண்டா முத சொன்னதே டிவிக்கேன்னு பேர் சொன்னதே நான் தான். 3 எழுத்தை கண்டாலே காமச்செய்யாவுக்கு பயம். சும்மா இருடா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. எனக்கு என்னடா பயப்படாதீங்க, சும்மா பேசுங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அடுத்து உங்க மீது தான் வழக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நீங்க வெளியே வரட்டும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, நயினார் நாயந்திரனே ஜம்ப் அடிச்சிட்டாரு டக்குன்னு. அவரு கூட்டணி செட்டில் ஆக போகுது இல்ல? ஆமா, தாவேக்கா அங்கதான் செட்டில் ஆக போகுது. திமுக செட்டில் ஆக போதாம்ல பாஜக கூட்டல? அப்படியா? காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸ் அங்கதான்டா போறான். தாவேக்காவுக்கு நான் சொல்றது நீங்க பாஜகவோட சேர போறீங்களாமே? நாங்களா? கேள்விப்பட்டேன். நாங்க பாஜக தான்டா. நாங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஓ, நாங்க தான் பாஜக. நினைச்சேன். வீட்டுல விநாயகர் சிலை வச்சு கும்பிடும்போதே நினைச்சேன் உங்க முதல்வர். ஆமா ஆமா. பதில் பேச மாட்டீங்களா கேட்ட கேள்விக்கு? என்னடா விஜய்தான் மாற்றுன்னு மக்கள் திமுகவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியா? சொல்லட்டும். என்ன சொல்லட்டா? ஏண்டா, அன்றைக்கு எப்படி எம்ஜிஆர் அழிச்சு விட்டார திமுக தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமா, அது மாதிரி திமுக வீட்லயே உட்கார வச்சுட்டு வரா விஜய் தொடர்ந்து. அந்த தம்பியை போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ண சொல்லு. எந்த டாக்டர்? எந்த டாக்டர்? திருச்சியில கிட்னி டாக்டர்கிட்டயா? அவர்கிட்ட இல்ல, அந்த ஒருத்தர் இருக்காரு. யாரு? முன்னாடி இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப கண்ணன் ஒரு டாக்டர் இருக்காரு. யார்கிட்ட? எங்கயா போறீங்க? அந்த கண்ணன்கிற டாக்டர்கிட்ட போய் அவருடைய பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவர் பிளட்ல எழுதி. தேர்தலுக்கும் பிளட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அந்த ரத்தத்துல இருக்கும்ல, அந்த ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறது இருக்கும்ல. அப்ப திமுகவுடைய ரத்தத்துல இருக்குல்ல, அதனாலதானே நாங்க ஆட்சியில இருக்கோம். அத காட்டுங்க சார், நாங்க பாக்கணும். ரத்தத்தை காட்டுங்க. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு ரத்தத்துல எழுதி இருக்குடா. எப்படி எழுதுவீங்க? ரத்தத்துல எழுதுவோம். காட்டுங்க, எழுதுவோம். இப்படி ஒரு ஊசி குத்தி ரத்தம் ஒரு பேப்பர் எடுத்து நான் குத்தி பாக்குறீங்க. வாரேன். குத்து. கையிலே குத்தணும், ஓட்டு போட்டுற விரல்லே குத்தணும். குத்து. ஏண்டா, உங்களுக்கு இதுதானடா தெரியும். பொய்யா பேச. நாங்க என்ன பொய் பேசினா? நீ பேசுறதே பொய் தானே. அப்புறம் விஜய் மாற்று, நான் இந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துறேன்? உங்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்ற காரணத்துக்காக. இங்க பாரு, 14-15 வருஷமா ஒருத்தர் குலைச்சிட்டு கிடக்காரு. யாரு? அவர்னாலயே புடுங்க முடியாது. யாருன்னு நான் என்னத்த சொல்ல? யாருன்னு சொல்ல மாட்டீங்க. மக்களுக்கு தெரியும்ல, 15 வருஷமா யாரு குலைச்சிட்டு கிடக்கான்னு. யாரு தெரியலையா? யாருன்னு சொல்லுங்க.
தெரியல இல்ல எந்த கட்சி தெரியாமலே எந்த போகட்டும். கட்சின்னு சொல்லுங்க. எது எந்த கட்சினாலும் சொல்லுங்க. எந்த கட்சின்னு நான் என்னத்துக்கு சொல்லணும்? 15 வருஷமா யாரு குலைக்கிறது அப்படி? பாரு எனக்கு தெரியல யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். 8.2. 8.2னா அது தெரியலையா? ஐயோ அவர் வீரன்யா. அடடா. சுத்தமான ஓ தமிழ். டாஸ்மார்க்ல விக்கிற வீரன், அது அந்த உங்க வீரன். அத போட்டா மட்டையாயிருவீங்க. இவர் போட்டீங்கன்னா ஜல்லுன்னு எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சிருவோமா? தனித்துவமான ஆண்மை மிக்கவர், தனியாவே களம் காணக்கூடியவர். அப்படியா? ஆமா. அது இப்ப நிக்கட்டும். அவர் இருக்கிற தொட்டிக்கும் திமுக ஆட்சிக்கு விஜய் வராது. இல்ல, விஜய் வந்து ஆட்சிக்கு வர முடியாது. திமுக அட லூசு பல, திமுக இருக்கும் ஆட்சியில அவர் மாப்பிள்ளை சார் வருவார்னு வச்சுக்கோ, தம்பிக்கு அதான் அவர் தான் வந்து குளோட் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அவர் பண்ற ஆப்ரேஷன்ல தம்பி தனால் திமுக க்ளோஸ் ஆகுதா மட்டும் சொல்லுங்க சார். அவரால எல்லா கட்சிகளும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ட்ரோல் ஆயிட்டு இருக்கா? க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா? ஏன் அதுல ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்துட்டாரா? வெளியில வந்துட்டாரா? வருவார் சார். வருவார் 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 வருவாரு. நீங்க நல்லா வருவார் வருவார் வருவார். அடுத்து பிரச்சாரம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்படியா? என்ன பிரச்சனை? நீங்க கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கீங்க. அடுத்து பிரச்சாரத்துல வந்து அது மொத்தமா காலி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஆமா. ஒண்ணு கேட்கணுமியா, எப்படியா இந்த பட்டியலின மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? ஏன்னா அவங்களோட காசை ஆட்டையை போட்டு 5000 கொடுக்குறீங்க. அவங்க இருக்காங்க. அறிவு கட்ட பையல, அதை ஏற்கனவே எங்க முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு. என்னன்னு? அந்த பணம் இது சம்பந்தம் கிடையாது. அந்த பணத்துல வந்து காந்தி போட்டோ இருக்காது, அதுல வந்து எங்க கலைஞர் போட்டோ இருக்கு, அதனால இது காந்தி போட்டோ இருக்கு, அதனால இந்த காசை கொடுத்தோம்னு சொன்னாரா? மொபைல் போனாலும் பரவாயில்ல, ஒரே ஏரியா அப்படியே எரிந்து விழுக்காட்டிடுவேன். விழுக்காட்டுகளை பாப்பா நம்மளுக்கு நான் பாப்பேன். சும்மா இருந்துகிட்டு சட்டமன்றத்துல ஒரு உண்மையை பேசி அவச்சு அந்த பணத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இங்க பாரு, நீங்க உங்களால என்ன சொன்னாங்க? அதுக்கு அந்த பணத்தை எடுத்து அந்த தரப்பட்ட மக்களுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அதாயா உண்மை? அந்த பணத்தை எடுத்துட்டீங்க அங்க இருந்து. அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக கொடுத்தோம். சேவை செய்யல 5000 அதுல இருந்து கழிச்சு அதுல இருந்தெல்லாம் கொடுக்கல. எடுத்தீங்க. இவ்ளோ நிதி நெருக்கடி இருக்கும் பொழுது இந்த 5000 ரூபாய் வந்து தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. நீ ரோட்ல போகணும்ல, ட்ரெயின்ல போகணும்ல, சூதானமா போ. ட்ரெயின்ல போறதுக்கு 5000 தேவையில்ல. இல்ல 5000 பத்தி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க ஆஞ்சிருவாங்க. நான் பேசல சார், எதிர்க்கட்சிகள் வந்து கேள்விகள் இப்ப எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்தது ஏன் கொடுத்தேன்னு ஒரு அம்மா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி அந்த அம்மா விரட்டி வழக்கு மாத்திலே அடிச்சிச்சு ஒரு அம்மா. சரியா? எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு. அதனால கொஞ்சம் பாத்துக்க. திமுக வன்முறையை திமுக எனக்கு எப்படி வருது வாயில? திமுக ஒண்ணும் பண்ணல. திமுகவுக்கு கொடுத்த காசை வந்து நீ எப்படி எங்க காசு எங்க அரசு கொடுக்குதோ அதை எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம்? அதுதான் சார், நீங்க ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள வந்து நீங்க துன்புறுத்துங்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்துங்க கொடுத்து வேற அனுப்புறீங்க. ஏன் அவளும் தானே வாங்கியிருக்கா ரூபா? அவ என்ன வாங்கலையா? அது எங்க காசு, நாங்க எங்க காசு நொட்டுது. அன்னை இந்த அவ்வா ஒருத்தி அன்னைக்கு வாங்கிட்டு அவ பேசுறா, நான் வாங்கிட்டேன், எனக்கு பணம் வந்துச்சு, ஆனா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். அந்த போட்டு போடி உன்னை யாரு கேட்டா? கூப்பிட்டேன். நீ எவனுக்கு கூட போகணுமோ அவன் கூட போ. சொல்லக்கூடாது. என்ன டீன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? தவிர பாக்கி யாரும் டீன் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, தவறு அது. அவ அந்த மாதிரி பேசுறா. இருடா, நேத்திக்கு ஒரு காணொலி ஒண்ணு போடுறோம் வச்சு அநியாயமா ஒரு திட்டுறா நம்ம முதலமைச்சரை. ஆமா, உண்மையா திட்டினா அந்த இதுல வச்சுக்கிட்டு நீங்க பண்ற அட்டூழியம், இந்த அதிமுக பண்ற அட்டூழியம், அயோக்கியத்தனம் மலை மேல இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் வச்சு திமுகவுடைய குற்றச்சாட்டுகளை நாங்க வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சும்மா இந்த வேலையெல்லாம் டான்ஸ் எல்லாம் நீங்க இங்க பண்ற அயோக்கியத்தனம் வந்து நாங்க தோலை உரிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கோம். எதுக்கு இந்த பொறுமைனா 26 தேர்தல் முடியட்டும். மக்களை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் 26 தேர்தல் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரை எங்கெங்க வைக்கிறோமோ அங்க நம்மகிட்ட ஒன்னே ஒன்று தயவு செஞ்சு திமுக காரரா இல்லாம சாதாரண மனுஷனா பேசுங்க. கடன் 10 லட்சம் கோடி இருக்குல்ல, இங்க 5000 கொடுக்குறீங்கல்ல, இது கடை வாங்கின படத்தை தானே கொடுத்தீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கினதுல இருந்தா 5000 கொடுத்துருக்கீங்க எல்லாரும். கரெக்ட் தானே? உண்மை தானே? சரி இல்ல உண்மை தானே? அதான் உண்மை, வேற வழி இல்லையா? சொல்லித்தாங்க. நீங்க இந்த கடன்ல இருந்து இந்த காசு தேவையான்னு கேக்குறேன் நானு. தேவையா தேவையில்லையான்னு இப்பதான் அந்த பொண்ணு கேட்டா. இப்ப நீ அதையே திரும்ப 5000 அந்த பொண்ணு சொன்னதை நீ வழிமொழிகிறியா? வழிமொழிகிறேன். ஆமா,
ஏன்டா அறிவு கட்ட ஜென்மமே, சட்டமன்றத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்க சொல்றத கேளுடா. நான் சொல்றதை நீங்க இங்க கேளுங்க. பாரு, நான் சொல்றதுக்கு தான் நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க நான் கூடாது. சொல்றதை கேட்டுட்டு பதில் சொல்ல வேண்டியதா உங்களோட அதான் வேலை. அதுக்கு தான் பதில் சொல்றேன். இதுக்கு என்னோட கேள்வியை நீங்க மாத்துறீங்களே. இல்லடா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இங்க வரல. பாரு, எங்களுக்கு 5000 கொடுத்து கடனை இன்னும் அதிகமாக்குறீங்க. இதெல்லாம் வரியாக எங்கள் தலையில தானே வந்து விடியுதுன்னு கேக்குறேன். உங்க தலையில எல்லாம் விடியல. அப்ப எவனே இன்னைக்கு நீங்க டீ- ஒண்ணும் கட்ட வேணாம். அப்ப இன்னைக்கு டீ என்ன? இன்னைக்கு டீ ரேட் எவ்வளவு? இன்னைக்கு ஒரு காஃபி டீ ரேட் என்ன இன்னைக்கு? என்ன காஃபி டீ என்ன எவ்வளவு 10 குடிப்பீங்க? ரூபா விக்கும்? அன்றைக்கு எவ்வளவு வித்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வித்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா, என்னடா காரணம் டீ புரிஞ்சுக்கிறேன். குடிச்சான்? 5 ரூபாய்க்கு இருந்த டீ காஃபி இன்னைக்கு 10 ரூபா 15 ரூபா ஆகுதுன்னா நீங்க போட்ட வரி தான் காரணம். இவ்வளவு ஆமா ஆமா ஆமா. சும்மா இருந்துக்கலாம். இலவசமா கொடுத்து 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 வரியை தான் ஏத்துறீங்க. ஒரு பக்கம் 5000 வாங்கிட்டு இந்த பக்கம் 7000 வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஏன்டா பீகார்ல 10 லட்சம் 10,000 போட்டுட்டு திரும்ப கொடுன்னு கேட்டாராடா ஒரு நான் பீகார்காரனா? நான் பீகார்காரனா? தமிழ்நாட்டுக்காரன். தமிழை பத்தி பேசுங்க. நான் பீகார்காரனா? உங்க கட்சி தலைவன் தான். ஏன் கட்சி நான் சொன்னா உங்கள்ட்ட வந்து ஏதாச்சும்? எது? நான் அதுவும் பிஜேபி முத்திர குத்திட்டு நீ வந்தேனா? பிஜேபி காரன் தானடா? எப்ப பாத்தீங்க உறுப்பினர் எதுவும் வச்சிருக்கீங்கன்னா? நீ உறுப்பினர் கார்டு மறைமுகமா வச்சிருக்க. நான் திமுக உறுப்பினர் கார்டு வச்சிருக்கேன். நான் இளைஞரணியில இருக்கேன். எங்க திமுக ல. காட்டு? இருங்க காட்டுறேன் இப்ப. ஏன் கோமணத்துல வச்சிருக்கியா? ஆமா. லூஸ். நல்லா பேசுறீங்க. எதுக்கே அப்படி வரிய போட்டு எங்க தலையில சுமையாக்குறீங்கன்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு 20,000 சம்பளம் இருந்த ஒரு 20,000 இல்ல 15,000 வாங்கினாலே பெரிய சம்பளமா இருந்துச்சு, பெரிய காசா இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு 40,000 50,000 வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. காரணம் என்ன? நீங்க போட்ட வரி. லூசு பல. என் காலத்துல வக்கத்தவன் வாத்தியார் வேலை, பொழப்பத்தவன் போலீஸ் வேலை 45 ரூபா 48 ரூபா தான்டா சம்பளம். ஒரு போலீஸ்காரனுக்கு 45 ரூபா தான் சம்பளம், மாச சம்பளம். டீச்சருக்கு வெறும் 48 ரூபா தான்டா நான் சம்பளம். கேட்டதுக்கு நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அவன் அந்த காலத்துல ஒரணா காலனா தாண்டா காலனாக்கு தாண்டா டீ. ஐயா, நீங்க போட்ட கடனாலையும் வரினாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு அன்னைக்கு சொல்றேன். டீ ஒரணா அட கொடுத்தா போங்கய்யா. இன்னைக்கு 1.5 லட்சம் சம்பளம் அப்ப வாங்குறான்டா. அறிவு கட்டவனே. இப்போ வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வாத்தியார் வாங்குற சம்பளம் 1.5 லட்சம். போலீஸ்காரன் வாங்குற சம்பளம் 80,000 90,000. சரி. அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ள வந்துச்சு? இந்த வேலைகள் பார்க்காம தனியார் வேலை பாக்குறவன் நிலைமை என்னன்னு தெரியுமா? தனியார் வேலை பாக்குறாங்க. தனியார்ல வேலை அவன் நிலைமை பார்க்கறவன் என்ன? என்ன நிலைமை? சொல்லுங்க. அவன் நல்லா தான் இருக்கான். இன்னைக்கு 5,000 20,000 30,000 அல்லாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லா தான் 20,000 சம்பளம் வாங்குறவங்க நல்லா தான் சென்னைக்குள்ள இருக்காங்க. 20,000 வாங்கி இருக்க நல்ல முடியுமா? கோல்கோலுன்னு நல்லா தான் மினுமினுன்னு தான் இருக்காங்க. என்ன சொல்லல? நான் ஒண்ணும் சொல்லலையா. அப்புறம் 20,000 வாங்கி நல்ல பளபளன்னு ஆமா, இருக்காங்க. இப்ப நீ என்ன வாங்குற? நான் சொல்ல முடியாது அதெல்லாம். அப்புறம் என்ன, நீ அதே சம்பளம் தானே வாங்குற? நீ பால் தானே இருக்க. நான் பளபளன்ற நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? திமுக எப்படி தெரியும்? ஏண்டா இந்த சென்னைக்குல 50,000 வாங்கினாலும் ஓட்ட முடியாது. நீ எதுக்குடா ஓட்டுற? நீ ஓட்ட வேணாம்டா. உருட்டவா? ஆ? உருட்டவா? உருட்டு திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சியே கிடையாது. உருட்டிட்டேன். உருட்டு உருட்டு உருட்டு. உருட்டிட்டயா? 20,000 தம்பி. வச்சு எல்லாரும் பலன்னு இருக்காங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஒரு நாள் செலவே நீங்க 20,000 பண்ணிக்கிட்டு ஒரு இருப்பீங்க. நாள் செலவு இல்லடா, ஒரு மாச செலவே 20,000 தான். நீங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 20,000 வச்சு வாழ்றதே ரொம்ப கஷ்டம். ஏம்மா ரேஷன்ல ஃப்ரீயா அரிசி குடுக்குறோம், யார் பருப்பு குடுக்குறா? குடுக்குறோம், எண்ணெய் யார்? குடுக்குறோம். மோடி அரசு கொடுக்குது. இலவசமா அரிசி ஏய். மோடி கொடு. ஐயா. ஒவ்வொரு கிலோ 6 ரூபாய் ரேட்டுக்கு தான் யார் கொடுக்குது குடுக்குறா? அரிசி. ஒன்றிய அரசு எங்களுக்கு 6 ரூபாய்க்கு தான் விக்குது. ஒன்றிய அரசு 6 ரூபாய்க்கு விக்கல. அதுல சரி. அது ஃப்ரீயா தான் உங்கள்ட்ட கொடுக்குது. அதெல்லாம் ஒரு மசுறு இல்ல. நாங்க 6 ரூபாய் கட்டி தான் வாங்குறோம். யார் நீங்க ஆமா, பில் இருக்கா? பில் காட்டுங்க. தமிழ்நாடு பில் அரசு காட்டுங்க. என்னத்த பில்ல அரிசி தொட்டு மோடி போட? கொடுக்கிறது. இலவசமே ஒன்றிய அரசு கொடுக்கல. நாங்க பணம் கட்டி தான் வாங்குறோம். ஏன்னா அத- பார்லிமெண்ட்லயே பேசுனதுல உனக்கு அறிவு இல்ல? ஐயா. நிர்மலா சீதாராமன் யார புரியாதவங்க தெரியாதவங்க சொல்லுங்க. சும்மா அரிசி இருடா. எப்படி இலவசமா இங்க வருதுன்னு தெரியும். அதுக்கு எப்படி நீங்க பில்ல போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க தாண்டா இலவசமா குடுக்குறோம். அரசு எங்களுக்கு 6 ரூபாய் ரேட் போட்டுதான் சரி, கிலோ வேற 6 ரூபாய் வேற ரேட் என்ன நீங்க கொடுக்குது. தர்றீங்க மக்களுக்கு? அரிசி வேற என்ன தர்றீங்க சொல்லுங்க. பாம் ஆயில் குடுக்குறோம். அது யார்? பருப்பு அது மத்திய குடுக்குறோம். அரசு, மோடி அரசு. வேற சொல்லுங்க அடுத்து. இல்ல, சொல்லு. பருப்பு மோடி அரசு. அந்த 1 கிலோ எண்ணெயை வச்சு ஒரு மாசம் முழுக்க சமைச்சு சாப்பிட பருப்பு முடியுமா? எல்லாம் நாங்க தாண்டா கொள்முதல் பண்றோம். இது அறிவு கட்ட நீங்க எப்படி கொள்முதல் பண்ணி எனக்கு தெரியுமியா எனக்கு. தெரியும்ல. நீங்க எப்படி டெண்டர் விடுவீங்க, எப்படி கமிஷன் அடிப்பீங்க, கமிஷன் கரப்ஷன் அப்புறம் என்னது கலெக்ஷன், கலெக்ஷன். இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆ. அதெல்லாம் மோடி தான் கத்து கொடுத்துருக்காரு. என்னது என்னமா சொன்னாரு? அது வராது இல்ல, Collection, செய்ய மட்டும் தான் collection. தெரியும். நான் சொல்லுது இல்ல, கேட்டுக்கோ. கேட்டுக்கிறேன். அதாவது திமுகவுடைய 3 மந்திரங்கள் இது. திமுகவா எடப்பாடிக்கா? திமுக மூன்று திமுக மந்திரம். திமுக எடப்பாடிக்கு என்ன மந்திரம்? அவர் அவருக்கு கடமை என்ன கண்ணியம் கட்டுப்பாடு. அடே, அது எங்க அண்ணாவோட போச்சுடா. உங்க அண்ணாவா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்க பேரறிஞர் அண்ணாவோட போச்சு. கலைஞர் வச்சுக்கலையா? அப்ப அது அத கலைஞர் இல்ல, ஒத்துக்கிட்டீங்க. ஐயா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. கைதட்டு 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 கைதட்டு. சார், அதாவது திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பொது மேடையில அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை நீங்க வந்து அரசியல் எப்போ படுத்த போறீங்க அப்படின்னு மக்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஆள அரசியல் பெண்களை படுத்த வேண்டியது அவதூறா பேசிட்டு இருக்காரு. நாங்க அந்த ஆள அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்கட்சிய வந்து ரெட்டலைய வந்து ஊர் மேல விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து தகாத வார்த்தைகளால பேசுறாரு. ரெட்டலைய அதாவது ஊர் மேல விட்டுட்டாங்களாம். ஊர் மேலையா?
என்னம்மா எனக்கு புரியலையம்மா, அப்படி ஒரு வார்த்தை இருக்கா தமிழ்ல? ஐயா அதனுடைய அர்த்தம் ம். ஊர் மேய விட்டு விட்டார்கள் அப்படின்றதுடைய உள்ளர்த்தம். ஏன்னா அந்த ரெட்டலை இலைய ஆட்டுக்குட்டி கடிச்சிடாதா? ரெட்டலை இலையா இருந்தா ஆடு கடிச்சிரும்ல. சூரியனை வந்து மேகம் மறைச்சிடாதா? மறைக்கட்டும், மறைச்சாலும் மறுபடியும் வந்துரும்ல. இது ஆடு திரும்ப மறைக்கும்ல? துளுத்து வர்றது துளுத்து வரும். உடனே வளருமியா? வளரும். ஆவின் பால் ஊத்துனா உடனே வளர்ந்துரும், கெமிக்கல் கலந்த பால் ஊத்துனா. அப்படியா? ஆ. பட்டு போயிரும்டா. இல்ல, உடனே வளருதான். அப்படியா? ஆவின் பாலுக்கு வளருதான். விஷம் வளர்றதுக்கு என்ன, விஷச்செடி தானே. ஆமா. இந்த மாதிரி வந்து கேவலமா பேசிட்டு இருக்காரு. இவரை வந்து திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏமா, இருக்கு. நாங்க வந்து யாரையும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இப்பதான் நீதிமன்றம் சொல்லி அவரை தான் சிறையில் பொது அடைச்சிருக்கு. மேடையில அநாகரிகமா பேசிட்டு இருக்காரு சார். அநாகரிகம்னா எதுடா கண்ணு அநாகரிகம்? திமுக மேடையில பேசுறாருயா. பெண்களையும் இழிவா பேசுறாரு. ஏமா, ஒரு ஏன் ஒரு த்ரிஷா, மாநில விஜய் அப்படின்னு மாநில பேசுறாரு. தலைவர் பேசினா அதுக்கப்புறம் தப்பு விஜய் இல்ல. பிடிக்குன்னு சொன்னா அந்த இல்ல, ஒரு பெண்களை தவறா மாநில பேசுறாரு. தலைவர் பேரை சொல்லி என்ன சொன்னாரு? பொது வெளியில நாகரிகமா பேசணும் ஐயா, சார். அவர் ஒரு பேசினாரு. அரசியல் பேச்சாளர். வாய் தவறி- எதிர்க்கட்சி, ஐயா. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவங்க கட்சிக்கு அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு எம்எல்ஏ நான் சொல்றதை ஒரு கேளுங்க. கட்சியினுடைய அவர் தலைவர். சொல்லிட்டாரு, எனக்கு வாய் தவறி வந்துருச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அவர் சொல்லிட்டாரு. வாய் தவறி வர்றது வேற, எல்லா மேடையிலும் ரெகுலரா பேசுறது வேற. குஷ்பு அக்காவை பேசினாரா இல்லையா? எது? ஆ. டேய், இங்க பாரு, குஷ்புக்கெல்லாம் வந்து அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுங்கப்பா. எதுக்கு அவங்களெல்லாம் இப்ப இழுக்கிறீங்க? நான் என்ன சொன்னேன்? ஐயா, நீதிபதி சொன்னது யாது? அவங்க கட்சியின் பொது பதவியில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களையும் ஆளுநர் ரவி அவர்களையும் தரைக்குறைவாக பேசியிருக்காரு இவரு. அதை மென்ஷன் பண்ணி தான் இப்ப தண்டனையே. அது தெரிஞ்சுக்கங்க. ஓஹோ, குஷ்பு அவர்கள் என்னென்ன தெரியுமா அவர் பேசினாரு? நான் கேட்டேன் அந்த ஆடியோவை. அப்படியா? ஆ, எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுட. ரசிக்கிறதுக்கா அவர் எப்படி பேசினாரு? தொடர்ச்சியா ஒரு பெண்களை இழிவுபடுத்திட்டே இருக்காரு. ஏம்மா, இதுதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்கள் பண்ற மரியாதையா? அட்டூழியா அடாத்துக்கு இது என்னமா அந்த ஆளு பேசிவிட்டா? நீ வேற. அப்ப பெண்களுடைய ஓட்டம் வாங்கிக்கிறீங்க, ஏம்மா, அப்புறம் இங்க கேவலப்படுத்தியே பாருமா, பேசுறீங்க. பெண்கள்னா எல்லாரும் பெண்கள் இல்லம்மா. சார், எல்லாரும் பெண் ஆமா, தான் பெண் தான் ஆமா, சார். பெண்ணு தான். இப்ப உன்னை ஓபன் பண்ணி காட்டுறேன். எங்க முதலமைச்சர் எப்படி பேசுறா? டேய் டேய்னு கத்துறா. வயசு கூட இருக்கா? அதுவும் இந்த மாதிரி வந்து ராய்ஸா ஒரு மேல் சின்ன பேசுறது பிள்ளைடா. ஒண்ணுதான் அது சார். ஆதங்கம்யா. ஆதங்கம். இப்படி எங்களை ஏமாத்துறீங்களே. ஏஐல போட்டு அநியாயம் பண்ணி நீ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? முதலமைச்சர் நான் திட்டம் கை தட்டினேன், பார்த்து லைக் எல்லாம் போட்டேன். லைக் போட்ட இல்ல? ஆ. நீ போட்டியா லைக்? நான் போடல சார். போடலாம். அடுத்து போட அது சொல்லுவோம். பொண்ணு. அடுத்து பார்த்தோம் லைக் பண்ணிடுவாங்க. அடுத்த லிங்க் அனுப்புவார், நான் லைக் லைக் போடுவேன். பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஆமாய்யா, உண்மையை பேசினா ஆதரிக்கணும்யா. சரி, என்ன சரி? நீங்க ஆதரிங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க? என்ன கேள்வி கேட்டாங்க? அவர் மறந்துட்டீங்கல்ல? மீது எப்ப நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க? நாங்க தான் நடவடிக்கை எடுத்து ஐயா, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம்ல. இதுக்கு முன்னாடி தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தாரு. உங்க மேடைகள்ல அப்படியே தீ பறக்க பறக்க ஜெயலலிதா பத்தி பேசுவாரு, எம்ஜிஆரை பத்தி திட்டுவாரு. அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்ல. அந்த ஆள கடைசி காலத்துல தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டீங்க நீங்க. அவர்களுக்கு உதவி பண்ணது ஜெயலலிதா அம்மையார் தான். உங்களுடைய புத்தி இவ்வளவுதான். யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருவீங்க காங்கிரஸ் மாதிரி. டேய், எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான்டா. அது டபுள். தமிழனுக்கு இது வரலாறு கிடையாதுயா. தமிழர் வரலாற்று இப்படி கிடையாதுயா. பாரு, ஜெயலலிதா கட்சியில அந்த ஆளு போய் ஜாயின் பண்ணிட்டான். நீங்க எந்த கட்சியில இருந்தாரு? திமுகல இருந்தாரு. நீங்க அவர் கடைசியில உடம்பு முடியாம கிடந்தப்ப நீங்க அவரை கண்டுக்கிட்டீங்களா? ஜெயலலிதா கட்சிக்கு போயிட்டாரு. அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கண்டுக்கிட்டீங்களா? நாங்க ஏன் கண்டுக்கிட்டோம்? அவர் மயன் எங்க கட்சியில இருக்கா, நாங்க அவனை கண்டுக்கிறோம்ல. ஏன்னா இளமையா இருக்காரு, நல்ல வசதியா இருக்காரு, அதனால கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அவரை. அப்படித்தானே? ஏன்டா இளமைன்னு? இளமைங்கிறது நிரந்தரம் இல்லடா. இன்னைக்கு இருக்க நானு நேத்து அப்படி இல்லை, முந்தா நாள் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இதை காட்டிலும் கம்பு உண்டிட்டு தாண்டா வருவேன். சரி, இதெல்லாம் இளமை இல்ல. நான் சொல்றது இது இல்ல. இது ஓ, பொருளாதாரமா? பொருளாதாரம் அதுக்கு பேரே சக்கரம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட வரும், அடுத்த நாள் அக்காட்ட போகும், அடுத்த நாள் தம்பிகிட்ட போகும். அது சக்கரம் அப்படியே பணம் சுத்திக்கிட்டே வரும். அதனால அவங்க அக்காவா? ஆமா, அதுவும் தம்பிக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லுங்க. நாளைக்கு அது ஏதாவது கல்யாணம் பண்ணி குழந்தை இருந்தா பார்த்தா எனக்கு கொடுத்துரும்ல, பொண்ணு கொடுக்கும்ல. அதுக்கு தான் அப்பயே அச்சாரம். சரியா? திமுக இருக்காளோட இப்ப தெரியுதா? உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிடுவீங்க. உங்களை அசிங்கப்படுத்த வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம், நீங்களே வந்து பண்ணிக்கலாம். சிறப்பா பண்றீங்க. சரி சரி. சார், சீமான் அவர்கள் வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வந்து 117 பெண்கள் 117 ஆண்கள். திராணி உள்ள கட்சி, பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி. அதான். அதுதான் வந்து அவர் பெண்களும் பெண்ணை ஆண்களும் சமம் மதிச்சாங்கிறது அப்படின்னு எல்லாத்துக்குமே காட்டுறாங்க. தெரியும்ல. அவரு பெண்ணை மதிச்சாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும்ல. உங்களை மாதிரி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தானே இப்ப தீர்ப்பு சொல்லுச்சு. என்ன சொன்னுச்சு? என்ன சொல்லுச்சுன்னு நான் சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னுச்சு. மூக்க நுழைக்காதீங்க, மூக்கு பெருசா இருந்துச்சுன்னா மீசையோட கறிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? பார்த்து ரொம்ப முறுக்காதீங்க. உடனே தனிப்பட்ட வாழ்க்கையில போயிடுறது நாகரிகமே இருக்காது அரசியல். அதே போல திமுகவுக்கும் பல வரலாறுகள் இருக்கு. அது எடுத்தா திமுகவே தாங்க காசு கொடுக்காம வரலாறு என்னம்மா? ஆணுக்கும் இங்க பாருமா, ஆப்போசிட் செக்ஸுங்கிறது
தெரியுது இல்ல அது மனித வாழ்க்கைடா. ஐயா, தெரியுது இல்ல ஒரு மலர் இருக்கு, அந்த மலர் மகரந்த அப்போ நீங்க சேர்க்கை மாநாடு இருந்தா நடத்த அது போறாரு, அந்த மாநாட்டுல 234 தொகுதி வேட்பாளர்களை அறிவிக்க போறாருன்னு நீங்க அதை பத்தி பேசணும். எதுக்கு அவரோட தனிப்பட்ட விஷயத்தை வந்து நான் நீங்க என்ன எடுக்கிறீங்க? தனிப்பட்டதா சொன்னேன்? சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொன்னுச்சுன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னுச்சு? என்ன சொல்லுச்சு? நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆ, அதான் மீசையை முறுக்குனா மூளை லைட்டா மழுங்கிருமா? ஆமா ஆமா ஆமா. சார், இந்த தமிழக வெற்றி கழகம் உட்கட்சி சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வந்து 35% வந்து தமிழக வெற்றி கழகம், 27% வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து 26% வாக்குகள் வந்து பெருகும் அப்படின்ற ஒரு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கே. டிவிக்கு வந்து முதலமைச்சரா வருவாங்க, துணை முதலமைச்சர் அங்க இருந்து வந்துருவாங்களா? எங்க இருந்து சார்? அதான் வெளியில. வெளியில இருந்துனா நீங்க யார சொல்றீங்கன்றது தெளிவா அது சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் பயப்படுவாரு சொல்றது. நான் என்னத்துக்கு பயப்படுறேன்? மூன்று எழுத்தை எனக்கு கண்டாலே என்னடா பயம்? பயம். டேய், எனக்கு என்னடா பயம்? சொல்லுங்களேன். நான் இங்க பாரு, ஒரு சொல்லுங்க, விஷயம் அப்படியே சொல்லுங்க. புரிஞ்சுக்கோ. அவங்க கட்சியிலேயே உறுப்பினரா இல்லையா? ஆனா, அப்புறம் ஏன் அவங்கள பேசுறீங்க? நான் எங்கடா பேசுறேன்? அவங்க ஒரு பொதுத்தளத்துல நடிகையா இருக்காங்க, நீங்க ஏன் அவங்கள கொண்டு வரீங்க? யார சொல்ற? நீங்க யார சொன்னீங்க? நான் யாரையும் சொல்லல. இப்ப அங்க இருந்து வருவாங்களான்னு யார கேட்டீங்க? யார கேட்டேன்? நீங்க தான் கேட்டீங்க. இப்ப உண்மையை சொல்லி ஆகணும். இல்ல என்ன கம்ப்ளைண்ட் உண்மை? கொடுத்துருவேன். இங்கடா, நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஆ. அவரு யாரோட இருக்காருங்கிறது எனக்கு தேவை. அவரு வந்து அவங்க ஒய்ஃபோட இருக்காரு. விஷயம் அது. ஆ. அவர் யாரு கூட எந்திரிச்சாரு, படுத்தாரு, தூங்குனாரு, இது நமக்கு தேவையில்லையே. இல்ல. அப்ப நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. இப்ப அரசியல் தான் தேவை. இப்ப நீங்க தானே அவங்க கட்சியில வந்து அவங்க சர்வே எடுத்து அவங்களுக்கு சாதகமா தானே பேச டக்குன்னு முடியும். ஐயா உஷாராயிட்டீங்க. என்ன உஷாரா? அப்படியே கேப்ல எஸ்கேப் ஆகி போறீங்க. இப்பதான் பொதுவா சர்வே எடுத்தா கூட வந்து தமிழக வெற்றி கழகம் முன்னிலை அப்படின்ற ஒரு ஆமா, விஷயம் வந்து முன்னிலை அதான் முன்னிலையில இருக்காங்க. அதான் நிலையில இருக்காங்க. போய் தட்டி விட்டா கீழே விழுந்துருவாங்க, கவலைப்படாத. ஏம்மா, எவன் பொண்டாட்டி எவனோட போனா எனக்கு என்னம்மா? இவங்க சார், நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வர நாங்க மாட்டீங்கன்றத ஆட்சிக்கு வர்றோமா இல்லையான்னு இவன் யாருமா எங்களை சொல்றதுக்கு? இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. அவங்க கட்சியில அவங்களுக்கு அதே நம்பிக்கை. போல அவங்களால வர முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் வர முடியாதுன்னா நேமா, அப்படி வரதா இருந்தா நான் கூட தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். எனக்கு கூட தான் பல லட்சம் பேர் வந்தாங்க. நீங்க அந்த கட்டிங்ஸ் எல்லாம், பேப்பர் கட்டிங்க பாருங்க. அடுத்து தமிழகத்தில் தெலுங்குடைய ஆட்சி தான் கொடி கட்டி பறக்கும்னு எழுதுனா, தந்தி பேப்பர் எழுதுனா, தினமலர்ல எழுதுனா, எல்லா பத்திரிகையும் வந்துச்சு. காசு இன்னைக்கு கொடுத்தா நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ. இவ்வளவுதான். எல்லாம் பணம் இருந்தா தான் மனுஷன், பணம் இல்லையா அவ்வளவுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.